சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 117 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை ஏற்று விஜய் அவர்கள் போட்டியிட தற்பொழுது சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், இதனால் முதல்வர் ஸ்டாலின் கதை ஒட்டுமொத்தமாக முடியும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சட்டசபையில் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திமுக தன்னை எதிர்க்கக்கூடிய வகையில் அதிமுக உட்கட்சி மோதல் இருப்பதாகவும், தனி பெரும்பான்மையுடன் 200 தொகுதிகளில் திமுக வெற்றியடையும் என்று நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரின் பொழுது தெரிவித்திருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் மிகப்பெரிய ஆதரவுகள் நேற்று வரைக்கும் இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது தனித்து திமுகவை விஜய் அவர்களால் எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அரசியலில் மிகவும் மோசமான முறையை கையாண்டு திமுக கரூர் சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றத்திலும் நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்கக்கூடிய வகையில் திமுகவிற்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லா நீதிபதிகளையும் நாம் கூறவில்லை. விஜய் அவர்களது வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் திமுகவின் பின்னணியில் இருப்பதாகவும், செந்தில்குமார் அவர்களது தாயார் முன்னாள் திமுகவின் எம்எல்ஏ என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதிபதி என்பது எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்புலனும் இல்லாமல் இருந்தால்தான் அது நாடாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, நல்ல நிலைமைக்கு செல்லும். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பிற நாடாக இருந்தாலும் சரி. நீதி அரசர்களை நம்பிதான் சாமானிய மக்களும் சரி, உயர் அரசு அதிகாரிகளும் சரி, அல்லது அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். ஆனால் அந்த நீதி அரசராக இருக்கக்கூடியவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது தனக்கு சாதகமான கட்சி என்றோ தீர்ப்பை வழங்கினால் நிச்சயமாக அவர்கள் நீதி அரசர்களே கிடையாது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தனித்து போட்டியிடக்கூடிய வகையில் தமிழகத்தில் தாவேகாவின் தலைமையேற்று வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அல்லவா. தற்பொழுது அரசியல் சூழ்ச்சிகளை நன்கு அறிந்த விஜய் அவர்கள் அதிமுகவின் கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், 114 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகமும் 117 தொகுதிகளில் அதிமுகவும் போட்டியிட திட்டம் ஏற்பட்டால், அதாவது பாஜக மட்டும் அதிமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடாது, உங்களது தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கேற்ப விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்தால் இன்னும் ஒரு சில மாதத்தில் கூட்டணி உருவாகும். ஆனால் அவர் சம்மதம் தெரிவிப்பாரா என்பது கேள்விக்குறிதான். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் தனித்து போட்டியிடலாமா?